நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்சி வழிபாடு அப்படின்னு பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டிங்களா? சொந்தக்காரெல்லாம் சொல்லிட்டிங்களா? ஏன்னா ப்ராக்டிக்கலாக இந்த பட்சி வழிபாடு பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் ஏதோ நான் தான் சொன்னேன் சார், நான் தான் முதல் சொன்னேன் சார் அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய மார்பை தட்டி கொள்வார்கள். அது உண்மை இல்லை. நீங்கள் எதுக்குமே ரெஃபரன்ஸ் போனீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிற அந்த 2 காப்பியங்கள் நமக்கு ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமன் பார்த்திங்கன்னா ஜடாயு, அதே மாதிரி கிஷ்கிந்தையில் இருந்து இந்த அனுமனை எல்லாம் எப்படி உபயோகப்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு நமக்கு அது படிக்கும்போதே நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பிற்காலத்தில் வந்தவங்க தமயந்தி இவங்க எல்லாம் அன்னத்தை தூது விட்டு தன்னுடைய அன்பையும் காதலையும் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் விநாயகரை நம்ம வழிபட்ட பிறகு தானே இந்த பட்சிகளை பற்றி பேசணும். அதனால் யானை முகத்தோன் எப்படி பட்சிகள்னு சொல்லும்போது இங்கேயும் யானை முகத்தோனை முதலில் வழிபட்டு என்னென்னு பார்ப்போமே.
ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் தானங்கள் செஞ்சு, தர்மங்கள் செஞ்சு, ஹோமங்கள், யாகங்கள் இதையெல்லாம் செஞ்சு, ஏன் வஸ்திர தானங்கள், புஸ்தகங்கள் தானங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நான் சொன்னேன் பாருங்கள், ராமன் ஜடாயுவை எப்படியெல்லாம் ஆதரித்து வெற்றி பெற்றிருக்கிறார். தன்னோட ஒரு தம்பியாக சேர்த்துக்கிட்டது அனுமனை. எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்பு பாருங்கள். அது இறைவனுக்கு தானே வரும். அதனால் வாயில்லா ஜீவன்களுக்கு கூட இறைவன் அந்த சரியான ஒரு அளவுகோலை கொடுத்து தன்னோடு இணைத்து கொண்டான். தன் சகோதர பாவத்தை வெளிப்படுத்தினான். அதையெல்லாம் நம்ம செஞ்சால் எப்படிப்பட்ட பட்சிகள், எந்த ஜாதகர்கள் எப்படியெல்லாம் தானம் செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் ராசிக்கு உண்டானதை நீங்கள் செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாகும், பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் போகும். அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா. எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா.
ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பறவைகளில் புறாக்கள், பச்சை கிளிகள், தேனீக்கள், சிட்டுக்குருவிகள், தூக்கணாங்குருவிகள் இதெல்லாம் வாழ்க்கையில் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அதனுடைய வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே பட்சி வழிபாடு செய்யுங்க அப்படின்போது காகத்துக்கு தீனி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். தமிழ்நாட்டில் இதை செய்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு நிறைய தீனி போடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கூட சரி, அங்கே வாயில்லா ஜீவன்களுக்கு அந்த தீனி கொடுப்பாங்க. நீங்கள் அன்னம் இடும்போது அந்த வயிறு உங்களை காக்கணும், அந்த கிரக தோஷம் போகணும், அந்த அங்கம் வாழ்த்தணும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். ஆனாலும் இதை முறையாக செய்யும்போது அதனுடைய மொத்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் விசேஷம். மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை, திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை, திருமண கோலம் திகழ்ந்திடும் பூவை, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. சங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி, சங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி, குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி, குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி, கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி.
தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவள் சக்தி. தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவள் சக்தி. மாமதுரை கொரு மாபெரும் சக்தி. மாமதுரை கொரு மாபெரும் சக்தி. மாநிலம் எங்கனும் ஓம் சிவசக்தி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி. அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. வாழ்க்கையை சுகமாக வாழ்வது எப்படி? அதுதான் விளக்கேற்றும் நேரம். இந்த விளக்கேற்றும் நேரத்தில் ஒளிபரப்புகிற ஒவ்வொரு பாடல்களும் இந்த விசேஷமான விளக்கங்களும் நீங்கள் எளிமையாக கோயில்கள் மூடி இருந்தால் என்ன, வீட்டிலையே விளக்கேற்றி நம்ம வழிபட்டால் ஈஸியாக ஜெயிக்கலாம். சார் எங்களை புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார், இது எப்படி? இது இப்போ ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் நடந்து போனீங்கன்னா 3 நாள் ஆகும். காரில் போனால் ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதே நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, 1 மணி நேரத்தில் போகலாம். சுகமாக, வேகமாக, சீக்கிரமாக அடைவது எப்படி? அது ஊருக்கு போகிறதான் கிடையாது, வெற்றி பெறுறது கூட எப்படிங்கிறத தாந்திரீக ரீதியாக தந்திரமாக பூஜைகள், புனஸ்காரங்கள், தானங்கள், தர்மங்கள் இதையெல்லாம் செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற வழி காட்டுறது தான் சாஸ்திரங்கள். देवराजसेव्यमान पावनाङ्घ्रि पङ्कजं व्याळयज्ञसूत्रं इन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षं अष्टशून्यमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. शूलठङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवम् अक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थिरं समस्तलोकविग्रहं निक्वणन् मनोज्ञहेमकिङ्किणीलसत्कटिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गनिर्मलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं
नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं कराळदंष्ट्रभूषणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे अट्टहासभिन्न पद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकं काशिवासिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं தானங்கள் செஞ்சிட்டேன் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் தானம் கொடுத்துட்டேன் சார். அன்னதானம் பண்ணிட்டேன், கல்வி தானம் பண்ணிட்டேன், வஸ்திர தானம் பண்ணிட்டேன், சில சாஸ்திர ரீதியாக தாந்திரிக ரீதியாக மந்திர பிரயோகங்கள்லாம் கூட நான் பண்ணிட்டேன் சார். அப்போ எனக்கு ஒரே பிரச்சனையாக தான் சார் இருக்குது. பிரச்சனைகள் முடியல சார்னா தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதையேத்தான் ராமன் மட்டுமல்ல, மகாபாரதத்தில் கூட தானங்கள் தர்மங்கள் பட்சிகளுக்கு செஞ்சாங்க. அந்த பட்சிகளுக்கு தானம் செய்யும்போது, வயிறார உணவு வைக்கும்போது, சகோதர பாவத்தோடு அணைத்து கொள்ளும்போது, நம்ம குடும்பத்தோடு குடும்பமாக இணைத்து கொள்ளும்போது அவங்களெல்லாம் நம்ம பத்திரமாக பார்த்துக்கிட்டோம்னா அவங்க நமக்கு உதவியாக இருப்பார்கள். அந்த உடலில் இருந்து வரும் காந்த அலைகள், அந்த பறவைகளினுடைய பழக்க வழக்கங்கள், இறைவன் இயற்கையிலேயே அதுக்கு இயற்கையினுடைய சூற்றத்தை சொல்லி கொடுத்துருக்கான். நமக்கு இயற்கையினுடைய சூற்றங்கள் சொன்னால் புரியாது. ஆனால் பிறக்கும் பொழுதே சூட்சுமத்தை தெரிந்தவைகள் அந்த பட்சிகள். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம் கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் நளின தெய்வதம் சுவாமி மதனரூபகம் நாகநர்த்தனம் சுவாமி மாதவஸ்திரம் பஞ்சசேவகம் சுவாமி பாஞ்சசன்னியம் கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் அமரஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் ஓம்
சாதனம். ஓம் ஹரி ஓம். ஹரி ஒரு மனிதன் எங்கே வேணாலும் வீடு கட்டுவான். ஆனால் ஒரு பறவை கூடு கட்டுறதுங்கிறது முதல்ல ஆரோக்கியமாக வாழுற இடமா, பாதுகாப்பாக வாழக்கூடிய இடமா, அதே மாதிரி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி சீதோஷ்ண நிலை ஒத்து வரக்கூடிய இடமா அப்படின்னு தெரிஞ்சுத்தான் இந்த பட்சிகள் எல்லாமே கூடு கட்டி வாழும். அதுலேயும் சில சஞ்சீவி மூலிகைகள், அந்த பவித்திரமான கற்கள், இதையெல்லாம் தன்னுடைய கூண்டில் வச்சு பாதுகாத்து நம்ம ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வீடு கட்டுறதுக்குள்ளே நமக்கெல்லாம் நாக்கு தள்ளி போயிடுது. ஆனால் இந்த பட்சிகள் தன்னுடைய முட்டையிட்டு அந்த சந்ததி வர்ற வரைக்கும் தான் ஒரு கூடு. அப்போ மறுபடியும் முட்டை வச்சா வேற கூடு. தருவாள் காமாட்சி, விடையவன் இடச்செல்வம் காமாட்சி, வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி, கடை கண் பார்வையிலே காமாட்சி. காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி, நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி, காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி, நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி, பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி, பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி, நம்மை பாலூட்டி மகிழ்ந்தாளும் காமாட்சி, கடை கண் பார்வையிலே காமாட்சி, கருதும் நலம் தருவாள் காமாட்சி, விடையவன் இடச்செல்வம் காமாட்சி, வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி, மாங்காடுதனில் வாழும் காமாட்சி, மாங்காடுதனில் வாழும்
ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். தூக்கணாங்குருவியினுடைய அந்த கூட்டினுடைய வாசல் மழை பெய்யுதுங்களா, அந்த சாரல் படாமல் இருக்கிறதுக்கு எதிர்பக்கத்தில் தான் அந்த வாசலை வைக்கும். அதனால் எப்போ மழை வரும், கூடிய சீக்கிரம் வருமா, கொஞ்சம் தள்ளி போகுமா அப்படிங்கிறது அந்த தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் அந்த குருவி கூட்டுக்குள்ளே சில சஞ்சீவிகள், அந்த மூலிகைகள் சொன்ன இல்லைங்களா, அதையெல்லாம் தயவு செஞ்சு அதை பார்க்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஆனால் அந்த முட்டைகள் எல்லாம் பொரித்த பிறகு அந்த தூக்கணாங்குருவியை கூட்டை அங்கேயே விட்டுட்டு வேறு ஒரு கூட்டை வந்து தன்னுடைய பகுத்தறிவில், கை கால்கள் இல்லை, வெறும் அந்த மூக்கை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 இறக்கைகளோட அந்த தூக்கணாங்குருவி தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை முறை கூடு கட்டுதுங்கிறத தயவு செஞ்சு ஒரு விவசாயிகிட்ட கேட்டு பாருங்கள். அவர் சொல்வார் தூக்கணாங்குருவியினுடைய பயன் என்ன அப்படின்னு. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன்
அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ, கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ, மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. தேனி கண்ட இடத்துல தேனி கூடு கட்டிடுமா? தேன் கூடுக்கு வச்சிடுமா? கஷ்டப்பட்டு வைக்கிற அந்த தேனை நம்ம எவ்வளவு சுலபமாக எடுத்து மருந்தாக உபயோகிக்கிறோம். அதனுடைய உழைப்பு நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கிறோம். தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட இல்லாமல் அந்த மருந்தை நமக்கு கொடுக்குது. வாயில்லா ஜீவன்கள் உதவியாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா பட்சி பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டு நீங்களும் செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சார், நாளைக்கு என்ன சார் பேச போகிறீங்க? அதுதானே உங்கள் கேள்வி. ஒரு கோவிலில் ஸ்தல விருட்சம்னு சொன்னால் ஒரே ஒரு மரம் தான் இருக்கும் இல்லையா? நாம் நாளைக்கு பேச போகிற கோவிலில் 8 மரம் இருக்குது. 8 மரமா? அது எங்கே சார்? ஒரு நாள் பொறுத்துங்க, நாளைக்கு பேசுவோம். 8 மரம் உள்ள ஸ்தல விருட்ச கோவில் எங்கே இருக்குது? நாளை பார்ப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. அந்த அழகனின் கோவிலில் நுழைந்த பின் வாழ்வினில் 1000 இன்பங்கள் சேர்ந்தது, 1000 இன்பங்கள் சேர்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. சொன்னேன், உள்ளத்தின் கதவுகள் திறந்தது. அங்கு வான்மழை போலும் காரிருள் நீக்கும் வள்ளலின் தீபம் திகழ்ந்தது, வள்ளலின் தீபம் திகழ்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. நெஞ்சுக்குள் கந்தனை ஒரு நாள் நினைத்தேன், நிம்மதி அங்கே மலர்ந்தது. நல்ல நினைவுகளாலே குமரனின் மேலே நம்பிக்கை அன்றே வளர்ந்தது, நம்பிக்கை அன்றே வளர்ந்தது. முருகனின் முகத்தை ஒரு கணம் பார்த்தேன், முன்வினை எல்லாம் தீர்ந்தது. அந்த அழகனின் கோவிலில் நுழைந்த பின் வாழ்வினில் 1000 இன்பங்கள் சேர்ந்தது, 1000 இன்பங்கள் சேர்ந்தது.